யோவான் நற்செய்தியில் உள்ள விஷயங்களில் 10% மட்டுமே மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் நீங்கள் காண முடியும். அதே இயேசு, அதே 3 வருடங்கள், அதே மரணம், அதே உயிர்த்தெழுதல். ஆனாலும் யோவான் எழுதிய விஷயங்களில் கிட்டத்தட்ட 90% அவருடைய நற்செய்தி நூலில் மட்டுமே இருக்கிறது. பிறப்பின் கதை இல்லை, மாட்டுத் தொழுவம் இல்லை, மேய்ப்பர்கள் இல்லை, மலைப்பொழிவு இல்லை, உவமைகள் இல்லை, பேய்களை ஓட்டுதல் இல்லை. இறுதி உணவின் போது அப்பமும் திராட்சை ரசமும் பகிர்ந்தளிக்கப்பட்ட விவரம் கூட இதில் இல்லை. மற்ற 3 நற்செய்தியாளர்களும் மிக முக்கியம் என்று கருதும் விஷயங்களை யோவான் விட்டுவிடுகிறார். அதற்கு பதிலாக மற்ற மூவரும் ஒருபோதும் குறிப்பிடாத உரையாடல்களையும் காட்சிகளையும் இயேசுவின் கூற்றுகளையும் அவர் வைக்கிறார். ஏன்? இந்த கேள்விக்கான பதில் அவர் எழுதிய ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்கள் படிக்கும் விதத்தையே மாற்றிவிடும். நண்பர்களே, ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த வீடியோவை பாதியில் நிறுத்தாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை தயாரித்து கொண்டிருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்கள் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தின. அந்த அனுபவத்தையும் அந்த சத்தத்தையும் நீங்கள் தவற விடக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஆகையால் அமைதியாக முழு வீடியோவையும் பாருங்கள். தேவன் இந்த செய்தியின் மூலம் உங்களிடம் பேசக்கூடும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் ஒரு வார்த்தை மட்டும் கூட எழுதுங்க. உங்கள் ஆதரவு இந்த சேனல் இன்னும் பல தேவ பிள்ளைகளிடம் சென்றடைய உதவும். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நற்செய்தி நூலின் பின்னணியில் இருப்பவர் தன் பெயரை ஒருபோதும் குறிப்பிடவில்லை. விவிலியத்தில் தன்னைத்தானே இயேசு அன்பு கூர்ந்த சீடர் என்று மட்டுமே அடையாளப்படுத்திக் கொள்கிறார். தலைமுறை தலைமுறையாக வந்த ஆரம்பகால திருச்சபை மரபு அவரை செபதேயுவின் மகன் யோவான் என்று அடையாளப்படுத்துகிறது. இரேனியூஸ் என்பவர் 2ஆம் நூற்றாண்டு திருச்சபை தலைவர். அவர் நேரடியாக பாலிகார்ப்பை அறிந்திருந்தார். பாலிகார்ப் நேரடியாக யோவானை அறிந்திருந்தார். இந்த திருத்தூதர் தன் வாழ்வின் இறுதி காலத்தில் எபேசு நகரில் வாழ்ந்தபோது இந்த நற்செய்தியை எழுதினார் என்று பதிவு செய்திருக்கிறார். பெரும்பாலான அறிஞர்கள் இதை கிபி 85 முதல் 95 வரையிலான காலகட்டத்தில் வைக்கிறார். இதன் அர்த்தம் என்னன்னா, யோவான் எழுத தொடங்கும் நேரத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்திகள் ஏற்கனவே பல பத்தாண்டுகளாக பரவலாக வாசிக்கப்பட்டு வந்தன. இயேசுவின் அடிப்படை கதை ஏற்கனவே சொல்லப்பட்டு, நன்றாக சொல்லப்பட்டு, விரிவாக சொல்லப்பட்டிருந்தது. முதல் தலைமுறை சாட்சிகள் இறந்து கொண்டிருந்தனர். எருசலேம் தேவாலயம் கிபி 70 ரோமையர்களால் அழிக்கப்பட்டிருந்தது. திருச்சபை சிதறடிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, இவை நடந்த இடத்திலிருந்து மேலும் மேலும் தூரமாகி வளர்ந்து கொண்டிருந்தது. இவையெல்லாம் நடக்கும்போது விசுவாசிகளுக்கு சந்தேகம் தலை தூக்குகிறது. இயேசு என்ற நபர் உயிரோடு இருந்தாரா, சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாரா என்பதல்ல. அவர் உண்மையிலேயே மேசியாதானா, மீட்பர்தானா? அவருக்காக இன்னல் படுகிறோமே, இவையெல்லாம் அர்த்தமில்லாமல் போய்விடுமோ என்ற கேள்விதான் எழுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் யோவான் நற்செய்தியை எழுதுகிறார். யோவானுக்கு அந்த கதையை மீண்டும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அவருக்கு அது எதை குறிக்கிறது என்பதை விளக்க வேண்டியிருந்தது. தன் நோக்கத்தை அவரே தெளிவாக சொல்கிறார். 20ஆம் அதிகாரம் 30ஆம் மற்றும் 31ஆம் வசனங்களில் இயேசு வேறு பல அடையாளங்களையும் தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவை இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. லூக்கா தன் நற்செய்தியின் ஆரம்பத்தில் ஒரு நோக்கத்தை சொல்கிறார். மீட்பின் வரலாற்று நிகழ்வுகளை முறைப்படுத்தி எழுதி தான் கற்றுக்கொண்ட விஷயங்களின் உறுதியை வாசகர் அறிந்து கொள்ளவே இவ்வாறு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். அது ஒரு வரலாற்று ஆசிரியரின் இலக்கு. ஆனால் யோவானுடையது வேறு. யோவான் உங்களுக்கு காலவரிசையை கொடுக்க முயலவில்லை. அவர் உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒன்றை உருவாக்க முயல்கிறார். அதற்கு அவர் பயன்படுத்தும் வார்த்தை தான் விசுவாசம். அந்த வார்த்தையை வைத்து யோவான் செய்வது செய்யாதது புதிய ஏற்பாட்டிலேயே மிகவும் கவனிக்கப்படாத விஷயங்களில் ஒன்று. அதை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் முதலில் அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் என்று பாருங்களேன். மத்தேயு ஆபிரகாம் வரை செல்லும் வம்ச வரலாறுடன் ஆரம்பிக்கிறார். மார்க்கு யோர்தான் நதியில் நடந்த திருமுழுக்குடன் ஆரம்பிக்கிறார். லூக்காவோ
தேவாலயத்தில் தூபம் காட்டும் செக்கரியா என்ற குருவோடு ஆரம்பிக்கிறார். யோவான் எதுவும் இருப்பதற்கு முன்பே ஆரம்பிக்கிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயிருந்தது, அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. வாக்கு எனப்படும் கிரேக்க வார்த்தை லோகோஸ். இந்த வார்த்தை வெறும் சொல் என்ற சாதாரண அர்த்தத்தை விட மிகவும் ஆழமான பொருளை சுமக்கிறது. கிரேக்க தத்துவத்தில் லோகோஸ் என்பது பிரபஞ்சத்தின் பின்னணியில் இருக்கும் அறிவு தத்துவம். அனைத்தையும் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கும், ஒழுங்குபடுத்தும் அறிவாற்றல். இதை குறிக்கும் சொல்தான் லோகோஸ். இதை நீங்க லாஜிக் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கிரேக்க சிந்தனையாளர்கள் நூற்றாண்டுகளாக இந்த யோசனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர். எபிரேய விவிலியத்தில் இதே கருத்துக்கு இணையாக ஓடுகிறது, ஆனால் வேறு ஆற்றலுடன். கடவுளின் வார்த்தை ஒரு தத்துவ கருத்தாக்கம் அல்ல, அது ஒரு படைப்பாற்றல் என்கிற கருத்தோடு எபிரேய விவிலியம் இதை கொண்டு போகிறது. ஆண்டவருடைய வாக்கினால் விண்ணுலகம் உண்டானது என்று திருப்பாடலில் எழுதியுள்ளது. தொடக்க நூல் 1 கடவுள் பேசிய போது ஒளி தோன்றியது, கடல்கள் பிரிக்கப்பட்டன, உயிர் ஆரம்பித்தது. யோவான் இந்த 2 நீரோட்டங்களையும் கிரேக்க தத்துவ மரபையும் எபிரேய இறையியல் மரபையும் எடுத்து, நீங்கள் தேடிக்கொண்டிருந்த விஷயமும் கேள்விப்பட்டு கொண்டிருந்த விஷயமும் ஒரே யதார்த்தம்தான் என்று சொல்கிறார். பிறகு 2 மரபுகளுக்கும் எதிர்பார்க்காத ஒன்றை செய்கிறார். லோகோஸ் ஒரு யோசனை அல்ல, ஒரு சக்தி அல்ல, ஒரு தத்துவம் அல்ல என்கிறார். அது ஒரு நபர். வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் என்று சொல்கிறார். வசனம் 14 தான் மோதலின் புள்ளி. அதற்கு முன் உள்ளதெல்லாம் தொடக்கத்தில் வாக்கு கடவுளோடு இருந்தது, அனைத்தும் அவரால் உண்டாயிற்று. பிரபஞ்சத்தின் பின்னணியில் இருந்த மனம் ஒரு சதையை அணிந்தது, அணுக்களை ஒன்றாக இணைத்து வைத்திருக்கும் சக்தி நடக்க கற்றுக்கொண்டது. மற்ற நற்செய்திகள் இயேசுவை ஒரு குழந்தையாக அல்லது நதியில் இறங்கும் ஒரு மனிதனாக அறிமுகப்படுத்துகின்றன. யோவான் அவரை பிரபஞ்சம் இருப்பதற்கான காரணமாகவே அறிமுகப்படுத்துகிறார். முன்னுரைக்கு பிறகு யோவான் மற்ற 3 நற்செய்திகளிலிருந்தும் அவரை பிரிக்கும் இன்னொரு தேர்வை செய்கிறார். அது ஒரே ஒரு கிரேக்க வார்த்தையில் மறைந்திருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இயேசுவின் அற்புதங்களை துனாமிஸ், அதாவது சக்தி, வல்லமையான செயல் என்ற கிரேக்க வார்த்தையால் விவரிக்கின்றனர். இந்த வார்த்தை தான் ஆங்கில டைனமைட் என்ற வார்த்தையின் அடிப்படை. ஒரு துனாமிஸ் அதன் வல்லமையால் உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு செயல். யோவான் அந்த வார்த்தையை ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை. அவருடைய முழு நற்செய்தியிலும் ஒரு முறை கூட இல்லை. அதே வகையான நிகழ்வுகளை தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுதல், பார்வையற்றவர் பார்வை பெறுதல், இறந்தவன் கல்லறையிலிருந்து வெளியே நடந்து வருதல் ஆகியவற்றை விவரிக்கும் போது அவர் முற்றிலும் வேறுபட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதுதான் சேமியன். அதன் பொருள் அடையாளம். இந்த வேறுபாடு வெறும் சொல் தேர்வு அல்ல. எழுதுபவர் நீங்கள் பார்த்ததை வைத்து என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறார் என்பதுதான் அதன் அர்த்தம். ஒரு துனாமிஸ் சொல்கிறது ஆச்சரியப்படு, ஒரு சேமியன் சொல்கிறது இதுதான் அந்த அடையாளம். ஒரு வல்ல செயல் தன்னைத்தானே சுட்டி காட்டுகிறது, ஒரு அடையாளம் வேறு எங்கோ சுட்டி காட்டுகிறது. யோவான் சரியாக 7 அடையாளங்களை தேர்ந்தெடுக்கிறார். கானாவில் தண்ணீர் திராட்சை ரசமாகுதல், தூரத்திலிருந்தே அரச அலுவலரின் மகனை குணமாக்குதல், 38 வருடங்களாக நோயாளியாய் இருந்தவனை பெத்சதா குளத்தில் குணமாக்குதல், 5000 பேருக்கு உணவளித்தல், கடலின் மேல் நடத்தல், பிறவியிலேயே பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தல், 4 நாட்களாக இறந்திருந்த லாசரை உயிர்ப்பித்தல். இந்த வளர்ச்சி வேண்டுமென்றே செய்யப்பட்டது. ஒரு பொருளை மாற்றுதல், தூரத்திலிருந்து குணமாக்குதல், பல 10 ஆண்டுகள் பழமையான ஒரு நிலையை குணமாக்குதல், பொருளை பெருக்குதல், இயற்கை நியதிகளுக்கு கட்டளையிடுதல், பிறப்பிலிருந்தே இருந்த குறையை மாற்றுதல், இறுதியாக மரணத்தையே மாற்றுதல். யோவான் ஒரு கருத்தை நிறுவுவதற்காக ஆதாரங்களை அடுக்கி காட்டுகிறார். அவர் நிறுவ விரும்பும் கருத்து இயேசு அற்புதமான காரியங்களை செய்ய முடியும் என்பதல்ல. இந்த நபருக்கு பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பிரிவின் மீதும் அதிகாரம் இருக்கிறது.
பொருள், தூரம், காலம், இயற்கை, உயிரியல், மரணம் இவை எல்லாவற்றின் மீதும் இந்த நபருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதுதான். இப்படிப்பட்ட அதிகாரம் வேறு யாருக்கு இருக்கும்? யோவானின் நற்செய்தியில் இயேசு 7 முறை நான் என்று தொடங்கி ஒரு உருவகத்தால் தொடரும் அறிக்கையை செய்கிறார். நான் வாழ்வு தரும் அப்பம், நான் உலகின் ஒளி, நானே வாயில், நானே நல்ல ஆயன், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, உண்மையான திராட்சை செடி நானே. இவை ஒன்று கூட மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இல்லை. இவை முழுமையாக யோவானின் பதிவு. நான் என்பதன் பின்னணியிலுள்ள கிரேக்க வார்த்தை எகோ ஏமி. கிரேக்க மொழியில் எய்மி என்ற வினைச்சொல்லிலேயே எழுவாய் அடங்கியுள்ளது. எய்மி என்று மட்டும் சொன்னாலே நான் இருக்கிறேன் என்று அர்த்தம். அதன் மேல் எகோ என்ற பிரதிப்பெயரையும் சேர்ப்பது தேவையற்றது. அது ஒரு அழுத்தமான வலியுறுத்தல். நானே இருக்கிறேன் என்று சொல்வதற்கு சமமானது. இது ஒரு சாதாரணமான வினைச்சொல்லை விட அதிக எடையை சுமக்கிறது. இந்த 7 அறிக்கைகளும் இயேசுவை மனித உயிர் வாழ்விற்கு அத்தியாவசியமான ஒன்றுடன் இணைக்கின்றன. அப்பம், ஒளி, வாயில், ஆயன், உயிர்த்தெழுதல், வழி, திராட்சை செடி. ஆனால் இந்த 7க்கும் அடியில் எகோ எய்மி என்ற சொற்றொடர் உருவகத்தை விட மிக அதிகமான ஒன்றை செய்கிறது. என்ன செய்தது பார்ப்போமா? யோவான் 8:58 உள்ளது. யூத மத தலைவர்களுடன் மோதலான ஒரு உரையாடலில் அவர்கள் ஆபிரகாமை தங்கள் மிகப்பெரிய முன்னோரை முன்வைக்கின்றனர். அப்போது இயேசு சொல்கிறார், ஆபிரகாம் தோன்றும் முன்பே நான் இருக்கிறேன். உருவகமில்லை, முன்னிலை சொல்லில்லை, நான் அப்பம் என்று சொல்லவில்லை, நான் ஆயன் என்றும் சொல்லவில்லை. வெறும் எகோ ஏமி தனியாக நிற்கிறது. கூட்டம் அவரை கல்லெறிந்து கொல்ல கற்களை எடுத்தது. ஏன் கற்கள்? ஏனெனில் அவர் என்ன சொல்கிறார் என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்துவாயிந்த், இந்த கிரேக்க மொழிபெயர்ப்பில் எகோ ஏமி என்ற சொற்றொடர் மிக சில குறிப்பிட்ட வசனங்களில் தோன்றுகிறது. ஏசாயா நூலில் கடவுள் அனிஹூ, நானே அவர் என்ற எபிரேய சொற்றொடரை பயன்படுத்தி ஒவ்வொரு சிலையிலிருந்தும் ஒவ்வொரு போலி தெய்வத்திலிருந்தும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளிலிருந்தும் தம்மை வேறுபடுத்தி காட்டுகிறார். நானே கடவுள், என்னை தவிர வேறு கடவுள் இல்லை, நானே அவர், தொடக்கமும் முடிவும் நானே. இந்த அனிஹூ கிரேக்கத்தில் எகோ ஏமி என்று மொழிபெயர்க்கப்பட்டது. பல அறிஞர்கள் இதை விடுதலை பயணம் 3:14 தொடர்பு படுத்துகின்றனர். முட்புதர் நடுவே தோன்றி கடவுள் மோசையிடம் தம் பெயரை கூறும் இடம் இருக்கின்றவர் நானே. இயேசுவுக்கு முன் நின்று கொண்டிருந்த மக்கள் கற்களை எடுத்தார்கள். இந்த சம்பவத்திற்கு கொஞ்சம் முன்னாடி தான் இன்னொரு விஷயத்துக்காக கல்லறிய கற்களை எடுத்தார்கள். அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள கற்களை எடுத்தார்கள். பண்டைய காலத்தில் கல்லறிதல் என்பது ஒரு சாவான பாவத்திற்கு பொதுமக்களே கொடுக்கும் மரண தண்டனை. இது விபச்சாரத்திற்கு மட்டுமல்ல, இறை நிந்தனைக்கான தண்டனையும் கூட. எகோ ஏமி என்று ஒரு மனித வாயிலிருந்து தனியா வரும்போது அதன் அர்த்தம் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அதன் அர்த்தம், நான் இஸ்ரேலின் கடவுளாக இருப்பதாக கூறுகிறேன். யோவான் அவர்களின் எதிர்வினையை பதிவு செய்கிறார். அவர் அதை மென்மையாக்கவில்லை, அவர் அதை விளக்கவில்லை. கற்கள் பேசட்டும் என்று விட்டுவிடுகிறார். ஆனால் இனிமேதான் அசலான பகுதி வருகிறது. யோவான் எதை விட்டுவிட்டார், எதை வைத்தார் என்பதை பாருங்கள். இது அவருடைய முழு உத்தியையும் வெளிப்படுத்தும். யோவான் என்ன சேர்த்தார் என்பதைப் போலவே அவர் எதை விட்டுவிட்டார் என்பதும் அதிக மறை உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. இதில் பாலைவனத்தில் நடந்த சோதனை இல்லை, மலைகள் மேல் நடந்த தோற்ற மாற்றம் இல்லை, மலைப்பொழிவு இல்லை, இயேசு சொன்ன ஒரு ஓமை கூட இல்லை. மத்தேயு 30க்கும் அதிகமான ஓமைகளை பதிவு செய்கிறார். மார்க்கு சுமார் 12 ஓமைகளை பதிவு செய்கிறார். லூக்கா இன்னும் சிலவற்றை சேர்க்கிறார். யோவான் 0. பேய்களை ஓட்டுதல் ஒன்று கூட இல்லை. இறுதி உணவு 2000 வருடங்களாக கிறிஸ்தவ வழிபாட்டின் மையமான பாஸ்கா உணவு.
யோவான் அந்த உணவை பதிவு செய்கிறார், ஆனால் அப்பமும் திராட்சை ரசமும் இல்லாமல். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இயேசு அப்பத்தை எடுத்து அதை உடைத்து இது என் உடல் என்று சொல்வதை விவரிக்கின்றனர். ஆனால் யோவானோ இயேசு ஒரு துண்டை எடுத்து தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தம் சீடர்களின் கால்களை கழுவுவதை விவரிக்கிறார். இது மற்ற மூவரும் குறிப்பிடாத ஒரு செயல். சரி, யோவான் என்ன சேர்த்தார்? மற்ற நற்செய்திகள் ஒருபோதும் பதிவு செய்யாத தனிப்பட்ட உரையாடல்களே அவை. இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் வெளியே தெரிய பயந்த ஒரு யூத தலைவர். நண்பகலில் ஒரு கிணற்றருகே சந்தித்த சமாரிய பெண். அந்த கால கலாச்சாரத்தின் ஒவ்வொரு சமூக எல்லையையும் ஒரே நேரத்தில் தாண்டிய உரையாடல். அந்த உரையாடலில்தான் ஒரு தொழுகை கூட போதனையில் அல்லாமல் இயேசு தன்னை பற்றிய தெளிவான அறிக்கைகளில் ஒன்றை சொல்கிறார். உன்னோடு பேசுகின்ற நானே அவர். பிறவியிலேயே பார்வையற்றவர் தான் பார்க்க முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் மத தலைவர்களால் விசாரிக்கப்படுகிறான். அவன் திரும்ப திரும்ப சொல்லும் எளிமையான சாட்சி, எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நான் பார்வையற்றவனாய் இருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன். தன் சகோதரனின் கல்லறை முன்பு நின்று துக்கத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடையில் நின்ற மார்த்தாளிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று இயேசு சொல்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஒரு கூட்டத்தின் முன்பாக இயேசு எப்படி இருந்தார் என்பதை காட்டுகின்றனர். ஆனால் யோவானோ உங்களை ஒரு தனி அறைக்குள் இழுத்து செல்கிறார். இயேசுவும் நீங்களும் மட்டும் இருக்கும் ஒரு தனி அறை. பக்கத்திலிருந்து அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். மற்ற மூவரும் தூர காட்சி கொடுக்கிறார்கள். யோவான் நெருக்கமான காட்சி கொடுக்கிறார். அடையாளம் வெளிப்படுவது அந்த நெருக்கத்தில்தான். இந்த நற்செய்தியில் மற்ற எல்லா வார்த்தைகளையும் விட எடை கூடிய ஒரு வார்த்தை பிஸ்தூயோ, அதாவது விசுவாசி. பிஸ்தோயோ என்ற கிரேக்க வினை சொல் யோவானில் சுமார் 98 முறை வருகிறது. இது மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூன்றையும் சேர்த்ததை விட அதிகம். ஆனால் யாரும் கவனிக்காத ஒரு விஷயம் இருக்கிறது. அதே வார்த்தையின் பெயர் சொல் வடிவமான பிஸ்திஸ், அதாவது விசுவாசம், யோவானில் ஒரே ஒரு முறை கூட வருவதில்லை. யோவான் அந்த பெயர் சொல்லை பயன்படுத்த மறுக்கிறார். அவர் செயல் வடிவமான வினை சொல்லை மட்டுமே பயன்படுத்துகிறார். இந்த வேறுபாடு காகிதத்தில் சிறிதாக தோன்றலாம், ஆனால் நடைமுறையில் இது சிறியதல்ல. ஒரு பெயர் சொல் என்பது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். ஒரு வினை சொல் என்பது நீங்கள் செய்யும் ஒரு செயல். விசுவாசம் என்பது நீங்கள் வைத்திருப்பதாக கூறி பிறகு ஒரு அலமாரியில் பூட்டி வைத்து விடக்கூடிய ஒன்று. ஆனால் விசுவாசி என்பது நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்பது. யோவான் தன் முழு நற்செய்தியையும் விசுவாசத்தை உருவாக்குவதற்காக எழுதினார். ஒருவர் வைத்திருக்கும் ஒரு இறையியல் நிலைப்பாடு அல்ல, ஒவ்வொரு நொடியிலும் ஒரு நபர் செய்யும் அல்லது செய்யாத தொடர்ந்து நடக்கும் ஒரு நம்பிக்கையின் செயல். யோவான் 20:31 இவ்வாறு சொல்கிறார், நீங்கள் நம்புவதற்காகவே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. தோமாவிடம் இயேசு சொல்கிறார், ஐயம் தவிர் நம்பிக்கை கொள். அவர் ஒரு கோட்பாடு பட்டியலை சரிபார்க்க சொல்லவில்லை. இப்போதே இந்த நொடியில் உன் கையை வை, நம்பு. 7 அடையாளங்களுக்கும் 7 நான் கூற்றுகளுக்கும் பிறகு யோவான் மற்ற நற்செய்திகளில் இல்லாத ஒன்றை தருகிறார். அதிகாரம் 13 முதல் 17 வரை 4 நற்செய்திகளிலும் இயேசுவின் தனிப்பட்ட போதனையின் மிக நீண்ட தொடர்ச்சியான பதிவு. இது கால் கழுவுதலோடு ஆரம்பிக்கிறது. இயேசு பந்தியிலிருந்து எழுந்து ஒரு துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தம் சீடர்களின் கால்களை கழுவத் தொடங்குகிறார். பேதுரு எதிர்க்கிறார். இயேசு வலியுறுத்துகிறார். பிறகு அவர் சொல்கிறார், நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். பிறகு அவர் பேசத் தொடங்குகிறார். 4 அதிகாரங்களுக்கு நிறுத்தவே இல்லை. அவர் தான் போய்விடுவதாக சொல்கிறார். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக என்கிறார். ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவதாக வாக்குறுதி கொடுக்கிறார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்கிறார். அவர் பராக்லேதோஸ் என்பவரை அறிமுகப்படுத்துகிறார். அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வேறு எங்கும் வராது. பரா என்பது அருகில், கலேயோ என்பது அழைப்பது. இந்த 2 வேர்களிலிருந்தும் வருகிறது.
ஒரு பராக்லேத்தோஸ் என்பவர் நீங்கள் பேச முடியாத நேரத்தில் நீதிமன்றத்தில் உங்களுக்காக அருகில் நிற்க அழைக்கப்படுவார். இயேசு சொல்கிறார், நான் போவது உங்களுக்கு நல்லது. நான் போகாவிடில் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் என்கிறார். இது ஆழமாக யோசிக்க வேண்டிய வாக்கியம். கடவுளுடன் இரத்தமும் சதையுமாக நடந்த 12 பேரிடம் இயேசு என்னை விட சிறந்த ஒருவர் வருகிறார் என்று சொல்கிறார். ஏனெனில் தூய ஆவியார் அவர்களுக்கு அருகில் மட்டும் நடக்க மாட்டார், தூய ஆவியார் அவர்களுக்குள் வாசம் செய்வார். கடவுளின் பிரசன்னம் அதுவரை அவர்களுக்கு அருகில் இருந்தது, இப்போது உள்ளுரையப் போகிறது. அதிகாரம் 15 போதனை ஒரு உருவகத்திற்கு மாறுகிறது. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே தோட்டக்காரர். 11 முறை மீண்டும் வரும் ஒரு கட்டளை, நிலைத்திருங்கள். கிரேக்க வார்த்தை மேனோ, தங்குவது, இருப்பது, விட்டுவிட மறுப்பது. இது பிஸ்தோயோவுக்கு தொடர்பான உறவுபூர்வமான ஒன்று. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. மற்ற 3 நற்செய்திகளும் இதை பதிவு செய்யவில்லை. அதிகாரம் 17 இயேசு தந்தையிடம் ஜெபிக்கிறார். கூட்டத்திற்கு அல்ல, 12 அல்ல. அந்த ஜெபத்தின் நடுவில் சொல்கிறார், இவர்களுக்காக மட்டும் நான் மன்றாடவில்லை, இவர்களுடைய வார்த்தையின் வழியாக என் மீது நம்பிக்கை கொள்வோருக்காகவும் மன்றாடுகிறேன். 12 செய்தி மூலம் இயேசுவை பின்பற்றுபவரான ஒவ்வொருவரும். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் அதில் அடக்கம். இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பே உங்களை ஒரு பிரிவாக வைத்து ஜெபித்தார். நீங்கள் வரப்போவதை அவர் அறிந்திருந்தார். தூரத்திலிருந்து பார்த்தால் கட்டமைப்பு தெளிவாக தெரிகிறது. யோவான் இயேசுவின் அடையாளத்துடன் ஆரம்பிக்கிறார். தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார், அனைத்தும் அவர் மூலமாய் உண்டானது, அவர் மனித உருவானார். பிறகு அவர் அந்த அடையாளத்தை 7 அடையாளங்கள் மூலம் நிரூபிக்கிறார், ஒவ்வொன்றும் முந்தையதை விட அதிகமான வீச்சுடன். ஒவ்வொன்றுக்கும் பின் அந்த அடையாளம் என்ன என்பது வெளிப்படுகிறது. பிறகு 7 நான்கூற்றுகளை பதிவு செய்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு அடிப்படை மனித தேவையுடன் இயேசுவை இணைக்கிறது. உணவு, ஒளி, பாதுகாப்பு, வழிகாட்டுதல், வாழ்வு, உண்மை, தொடர்பு. பிறகு விடைபெறும் போதனையை தருகிறார். கால் கழுவுதல், தூய ஆவியாரின் வாக்குறுதி, உங்களை சேர்க்கும்படி காலத்தினுடைய நீளும் ஜெபம். பிறகு சிலுவை, பிறகு உயிர்த்தெழுதல், பிறகு தோமா தரையில் முழந்தாளிட்டு என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்கிறார். எந்த நற்செய்தியிலும் எந்த மனிதனும் சொல்லாத மிக உயர்ந்த அறிக்கை. இயேசு பதில் சொல்கிறார், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அந்த கடைசி வரி நற்செய்தியை படித்த ஒவ்வொருவரையும் நோக்கி சொல்லப்பட்டது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இயேசு யார் என்று வெளிப்பாட்டை நோக்கி கதையை கட்டி எழுப்புகிறார்கள். யோவான் நேர்மாறாக செய்கிறார். முதல் அதிகாரம் முடிவதற்கு முன்பே பதிலை மேசையில் வைத்து விடுகிறார். பிறகு 21 அதிகாரங்கள் அந்த ஆதாரத்தை காண்பிப்பதற்கு செலவழிக்கிறார். மற்ற 3 நற்செய்திகளிலும் உள்ள கேள்வி, இந்த மனிதன் யார்? யோவானில் உள்ள கேள்வி, இப்போது உனக்கு தெரியும், நீ என்ன செய்ய போகிறாய்? யோவான் தன்னைத்தானே இயேசு அன்பு கூர்ந்த சீடர் என்று மட்டுமே அழைக்கிறார். இந்த சொற்றொடர் 5 முறை வருகிறது. இதை ஒரு தனி சலுகையாகவோ அல்லது பெருமையின் கூற்றாகவோ படிப்பது எளிது. ஆனால் அது இரண்டுமல்ல. யோவான் இதை எழுதும்போது ஒரு முதிர்ந்த மனிதர் ஒவ்வொரு திருத்தூதரை விடவும் அதிக காலம் வாழ்ந்தார் என்று மரபு சொல்கிறது. பேதுரு இறந்திருந்தார், பவுல் இறந்திருந்தார், அவருடைய சொந்த சகோதரன் யாக்கோபு பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே கொல்லப்பட்டிருந்தார். யோவான் எழுதும் நேரத்தில் இயேசுவுடன் அந்த 3 வருடங்களில் என்ன நடந்தது என்பதை பற்றி வேறு யாரையும் விட அதிக வருடங்கள் சிந்தித்திருந்தார். அத்தனை சிந்தனைக்கு பிறகும் தன் வாழ்வின் மையமான உண்மை தான் தைரியமாகவோ உண்மையுள்ளவனாகவோ முக்கியமானவனாகவோ இருந்ததல்ல. மையமான உண்மை தான் நேசிக்கப்பட்டேன் என்பதுதான். அவனுடைய அடையாளம் அவன் இயேசுவுக்காக செய்ததில் கட்டப்படவில்லை, அது இயேசு அவனுக்காக செய்ததில் கட்டப்பட்டது. அதுதான் இந்த முழு நற்செய்தியின் பின்னணியில் இருக்கும் குரல். இறையியல் இருந்தாலும் கூட இது ஒரு விரிவான தத்துவத்தை எழுதும் இறையியலாளர் அல்ல. இது யாரையும் விட அதிக காலம் இயேசுவை அறிந்திருந்த, எல்லாவற்றின் இறுதியிலும் உலகம் ஒரே ஒரு விஷயத்தை அறிய வேண்டும் என விரும்பிய ஒரு முதிர்ந்த மனிதன், நான் நேசிக்கப்பட்டேன்
நீங்களும் அப்படித்தான். பண்டைய உலகில் கால் கழுவுதல் யாருக்கும் வேண்டாத வேலை. சாலைகள் தார் இடப்படாதவை, செருப்புகள் திறந்தவை. ஒரு விருந்தினர் இரவு உணவிற்கு வரும்போது அவனுடைய கால்கள் அவன் நடந்த ஒவ்வொரு தெருவின் தூசியையும் அழுக்கையும் சுமந்திருக்கும். பணியாளர்கள் உள்ள வீடுகளில் மிக குறைந்த பதவியில் இருப்பவனுக்கு இந்த வேலை கொடுக்கப்படும். பணியாளர்கள் இல்லாத வீட்டில் விருந்தினரே தன் சொந்த கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். எந்த அந்தஸ்துள்ள எவரும் தானாக முன்வந்து இன்னொருவரின் கால்களை கழுவியதே இல்லை. அதுதான் யோவான் தன் இறுதி உணவு விவரணையின் மையத்தில் வைக்கும் செயல். இயேசு யோவான் 13 அதிகாரங்களாக லோகோஸ், படைப்பாளர், இருக்கின்றவர் நானே என்று அடையாளப்படுத்தியவர். தரையில் முழந்தாளிட்டு 12 பேரின் கால்களிலிருந்த தூசியை கழுவுகிறார். அவர்களில் ஒருவன் விரைவில் அவரை காட்டிக் கொடுக்கப் போகிறான். பேதுருவின் எதிர்ப்பு வெறும் அசௌகரியம் அல்ல, அது உண்மையான திகில். பிரபஞ்சத்தின் படிநிலை அவன் கண்முன்னே தலைகீழாக மாறியிருக்கிறது. நீங்கள் மற்ற 3 நற்செய்திகளை படித்து அந்த கதை தெரியும் என்று உணர்ந்தால், யோவான் உங்களுக்காகவே இந்த நற்செய்தியை எழுதியிருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே அறிந்ததை மறுக்கவல்ல, நீங்கள் நகர்வதை நிறுத்திவிட்டு மையத்தில் இருப்பவரை பார்க்க தொடங்கும் போது இந்த கதை என்ன அர்த்தம் தருகிறது என்பதை காட்டவே இதை எழுதியுள்ளார். யோவான் ஒரு முற்றுப்புள்ளியுடன் முடிவடையவில்லை, அவர் ஒரு திறந்த கதவுடன் முடிக்கிறார். ஆதாரங்கள் வழங்கப்பட்டன, அடையாளங்கள் காட்டப்பட்டன. நேசிக்கப்பட்ட அந்த முதிர்ந்த மனிதன் பக்கத்திலிருந்து பின்வாங்கி தன் முழு நற்செய்தியும் கேட்கும்படி எழுதப்பட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறார். நீங்கள் யோவானின் பார்வையில் இயேசுவை பார்த்திராத ஒருவருக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். ஒரே ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செய்யுங்கள். இதை போன்ற விவிலிய ஆய்வுகள் தொடர எங்களுக்காக ஜெபியுங்கள். மனித உருவான கடவுள் நீங்கள் இப்போது நிற்கும் இடத்தில் உங்களை சந்திப்பாராக. கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தேவ அனுபவம் ஏற்பட்டிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு தேவ அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.